டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்தில் வந்து சசி அண்டு சிம்ரன் நடிக்கிறாங்க அப்படின்ற தகவல்கள்லாம் வந்துச்சு. ஆனால் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் பெருசாக இல்லை. ஏன்னா படத்தோட இயக்குனர் அபிஷன் ஜீவந்த்துக்கு வந்து இது வந்து முதல் படம். ஸோ முதல் படம் அப்படின்னும் போது கொஞ்சம் டைலமும் இருந்துச்சு. ஆனால் படம் பார்த்துட்டு வந்த ப்ரெஸ் பீப்புள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்ததுன்னாங்க. எல்லாத்த விட இந்த படத்தை ஏன் பார்க்கணுன்னு ஒரு ஃபீல் வந்ததுன்னா, இந்த படத்தோட இயக்குனர் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து தன்னுடைய காதலை சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி அவங்க வருங்கால மனைவி அதுக்கு ரியாக்ஷன் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இந்த படம் வந்து யூகேல வந்து நிறைய ஸ்க்ரீன்ஸ் இல்லவே இல்லை. என்னுடைய கசின் கீர்த்தி என்ன சொன்னான்னா, இந்த படம் பாருங்க, நல்ல ரிசல்ட்லாம் வந்திருக்கு, ரிசல்ட் வருது, ஆனால் 130 மைல் கிட்ட போகும் அப்படின்னும் போது, அதான் யாழினிக்கு லீவு தானே, போயிட்டு வாங்க அப்படின்னும் போது ஒரு 130 மைல் கடந்து தான் இங்கே வந்து இந்த படத்தை வந்து பார்க்குறது வந்திருந்தேன். ஸோ இந்த படத்தை நான் பார்க்குறதுக்கு டார்லிங்டன்லேருந்து மான்செஸ்டருக்கு 130 மைல் வந்து ட்ராவல் பண்ணி தான் இந்த படத்தை பார்க்க வந்திருக்கேன். இந்த படம் ஒர்த்தா இல்லையா அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்கன் தமிழையும் ஸ்ரீலங்கன் விஷயத்தையும் பேசும்பொழுது அதில் மிகப்பெரிய சோகங்களை தான் நிறைய திரைப்படங்கள் பேசியிருக்கு, தமிழ் திரைப்படங்கள் அதை தான் பேசியிருக்கு. ஆனால் முதலாக ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் பேசுகிறதையும் அந்த ஸ்ரீலங்கன் ஃபேமிலி இங்கே உள்ளார வந்து அதை ஒரு காமெடி படமாக்கி அதை ரசிக்கத்தக்க வகையில் வந்து எடுத்து தன்னுடைய முதல் படத்திலே ஒரு எமோஷனோட ஒரு கனெக்ட் பண்ணி படத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றின வகையில் வந்து இந்த படம் வந்து வேறு லெவல் தான். இன்னும் கொஞ்சம் விரிவாக அதை பற்றி பேச போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். உலகத்திலே ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒரு சிரிப்பு படம் எடுக்கிறது தான். ஏன்னா நம்மளுக்கு சிரிப்பாக இருக்கிற விஷயம் படம் பார்க்குறவங்களுக்கு அது கடத்தப்படணும். நல்ல டைரக்டர்னு பேர் எடுத்த மணிரத்னம் கூட வந்து சிரிப்பு விஷயத்தில் வந்து அவர்கிட்ட வந்து பெருசாக ஸ்டஃப் இருக்காது. அது ரொம்ப பிளாக் ஹியூமராக தான் இருக்குமோக்கோசரம், அது வந்து கொஞ்சம் கிரேசி மோகன் காமெடிஸ் மாதிரி தான் இருக்குமோக்கோசரம், ஒரு அளவுக்கு எல்லாருக்குமே புரிஞ்ச மாதிரி சிரிக்க வைக்கிறதும் அந்த மாதிரி படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அபிஷன் ஜீவந்த்துக்கு வந்து அது கை வந்திருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா எப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு காமெடி ஃபிலிம் எடுக்கிறீங்களோ அதில் எமோஷனல் சரியாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா சரியாக ஒர்க் அவுட் ஆகும். அந்த விஷயத்தை தான் தன்னுடைய முதல் படத்திலே அபிஷன் ஜீவந்த் வந்து பண்ணியிருக்கிறாரு. ரைட், இந்த படத்துடைய கதை என்ன? ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு ஃபேமிலி வருது. யார்? சசி அண்டு சிம்ரன். அவங்களுக்கு 2 பசங்க, ஆம்பளை பசங்க. இவங்களோட வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து ராமேஸ்வரம் வந்து இறங்குறாங்க. அந்த குடும்பம் இங்கே என்னெல்லாம் கஷ்டப்பட்டுச்சு, எப்படிலாம் அவங்களுடைய ஐடென்டிட்டியை மாற்றினாங்க, போனாங்க, வந்தாங்க அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. படத்தில் பாராட்டத்தக்க விஷயம் என்னென்னா, மதுரையிலே நல்லது செஞ்ச சசிகுமாரை கடல் கடந்து ஸ்ரீலங்காவிலேருந்து திரும்ப ராமேஸ்வரம் எடுத்து வந்ததுலே படத்தோட இயக்குனர் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன். இன்னொன்று, இந்த படத்துக்கு பெரிய அட்ராக்ஷனாக வந்து சிம்ரன் இதில் வந்து எடுத்துகிட்டு வந்தது வந்து சாதாரண விஷயம் இல்லை, ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. அதாவது சசிகுமார் அண்டு சிம்ரன் காம்பினேஷன் முக்கியமாக வந்து அந்த நீல நைட்டின்னு நினைக்கிறேன், பிறண்டு படுத்துட்டு சசிகுமார்கிட்ட பேசுகிற வசனங்களாக இருக்கட்டும், அந்த அந்யூன்யமாக இருக்கட்டும், அது ரொம்ப ரொம்ப நல்லாவே இருந்தது. சிம்ரன் கிட்ட வந்து அந்த ஹெசிடேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப இயல்பாக இருந்தது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன கண்ணுக்கிட்ட அவர் சசிகுமாரை பற்றி பேசாமல் சரி சிம்ரன், நம்ம சிம்ரன் என்ன சிம்ரன் அப்படின்ற மாதிரி கண்ணுக்கிட்ட சில சுருக்கங்கள், அது வயதின் காரணமாக. ஆனால் இன்னமும் எனக்கு வந்து என்னென்னு கல்கத்தாவில் அந்த டிராமண்டி கிட்ட ஓடின்னு வந்தது தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. என்ன ரொம்ப வருஷம் கழிச்சு சிம்ரன் கையில் இருக்கிற பச்சை நரம்பு பார்க்க வச்சதில் டைரக்டருக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டுக்கலாம். முன்னாள் சிம்ரன் ரசிகன் சார்பாக இதை நம்ம சொல்கிறது நம்மளுடைய கடமையாகுது. எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம், சசிகுமார் வந்து சிறப்பாகவே பண்ணியிருந்தார். முக்கியமாக பையன்கிட்ட சாரி கேட்குற இடமா இருக்கட்டும். ஏன்னா எப்பயுமே வந்து நீங்கள் உங்கள் நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிட்டாலே நீங்கள் வந்து ஒரு ஃபீல் அதுதான் உங்களுக்கு பக்குன்னு இருக்கும். சைனாவுக்கு போனப்போ எனக்கு அந்த ஃபீல் இருந்தது. ஏன்னா நான் வந்து எந்த நாட்டுக்கும் போனதே இல்லை. ஃபஸ்ட் டைம் நான் வந்து வியட்நாம் போகும்போதும் அப்படி ஒரு ஃபீல் இருந்தது, சைனாவில் இருக்கும்போது அந்த ஒரு ஃபீல் இருந்தது, ஒமானில் இருக்கும்போது அப்படி ஒரு ஃபீல் இருந்தது, இப்போ யூகேல இருக்கும்போது எனக்கு அந்த ஃபீல் இருந்தது. ஏனென்றால் நம்ம நாட்டை தவிர்த்து நீங்கள் எங்கே போனாலும் நம்ம ஒரு அந்நியம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏதோ ஒரு கேள்வி கேட்டால் கூட நம்மளை ஏதோ ஒரு கேள்வி கேட்டுறாங்கன்ற ஒரு குறுகுறுப்பு நம்மக்கிட்ட ஒரு ஓடிட்டே இருக்கும். அந்த விஷயத்தை மிக சிறப்பாக சிம்ரனும் சசிகுமாரும் மிக அழகாக பண்ணாங்க. அந்த வகையில் 2 பேருக்குமே நம்மளுடைய பாராட்டுக்களை நம்ம தெரிவிச்சுக்கோம். அடுத்தது யோகி பாபுடைய என்ட்ரியே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே நேரத்தில் ரமேஷ் திலக் வந்து சிறப்பாக அவருடைய பாட்டை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார்.
ஏன்னா ரமேஷ் திலக் மாதிரியான ஒரு ஆட்கள் வந்து இன்னும் நிறைய இடங்களுக்கு, இன்னும் நிறைய உயரங்களுக்கு அவர் செல்லணும். இந்த படம் அவருக்கு வந்து ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்குற ஒரு படமாக அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சிறப்பாக அவருடைய ஆக்டிங் பண்ணியிருந்தார். அதே நேரத்தில் எம்எஸ் பாஸ்கர் அண்டு குமரவேல் 2 பேருமே வந்து நடிப்பில் ஜெம்முன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அசத்திட்டாங்க. குமரவேல் ஒய்ஃபாக வந்தவங்களும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. படத்தில் வந்து பகவதி பெருமாள் ஃபண்டாஸ்டிக். நீங்கள் கேரளா தானே அப்படின்னு கேட்குற இடமா இருக்கட்டும், பொண்ணு வந்து யாமினி தானே அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ப்ரௌடாக பார்க்குற இடங்களாக இருக்கட்டும், சூப்பராக பண்ணியிருந்தாரு. அதே நேரத்தில் மித்துன் வந்து அந்த கேரக்டருக்கான என்ன விஷயமோ அந்த ஏஜுக்கான விஷயத்த, அந்த கோவங்கள்லாம் ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தாப்புல. அதுக்கு பேரா வந்து யோகலட்சுமி, இந்த செப்பு உதடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பொண்ணு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அதே மாதிரி அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. காரணம் என்னன்னா, எனக்கு இதே மாதிரியான ஒரு அந்த மொட்டை மாடி டாக் வந்து இப்போ டாக் போர்ஷன் வந்து எனக்கு வந்து அந்த காரில் வந்து மணிகண்டனும் இன்னொரு பொண்ணு ஒரு படத்தில் பேசிட்டு வருவாங்க. அந்த அன்னோன்யம் வந்து அந்த சீனில் எனக்கு நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே நேரத்தில் கமலேஷ் அந்த குட்டி பையன் தான் படத்துலேயே வேற லெவல். எல்லாத்த விட அந்த மலையாள ட்ரெஸ் போட்டு வந்து ஹாப்பி ஓனம் சொல்கிற இடத்துல வந்து தியேட்டர்லாம் வெடிச்சு சிரிச்சுது. உண்மையிலே ஒரு சின்ன பிளேஸை வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு வந்து கேரக்டரைசேஷன் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு ஷான்ரோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எஸ்பெஷலி லாஸ்ட் சாங் ஒரே வானம் ஒரே பூமி தரரர, அந்த சாங் செமையாக இருந்தது. படம் ஃபுல்லும் ஷான்ரோடன் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார். அரவிந்த் விஸ்வநாதன் இந்த படத்திற்கான ஒளிப்பதிவாளர். பெரிய பெரிய செட்டுலாம் இல்லாமல் ஒரு சின்ன வீடு, அந்த வீட்டுக்குள்ளார இன்டீரியரை வச்சுக்கிட்டு அதற்கான லைட்டிங்லாம் பண்ணி ரொம்ப அற்புதமான ஒரு படத்திற்கு உறுதுணையாக வந்து ஒளிப்பதிவாளர் வந்து இந்த படத்துக்கு இருந்திருக்கிறாரு. முக்கியமாக எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, பரத் விக்ரமோட எடிட்டிங்கும் சரி, பெருசாக வந்து ரொம்ப நீட்டி முழங்கி போட்டில் வர்றது, கஷ்டப்பட்டுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல், வெறும் சிம்ரனுடைய புடவை வந்து புழிஞ்சதுலேயே வந்து நாங்கள் வந்து அங்கேருந்து இங்கே வந்துட்டோம், கடல் கடந்துட்டோம் அப்படின்னு அந்த இடத்துல ஈஸியாக எளிமையாக கடந்து வந்த இடத்துலையும் சரி டைரக்டர் வந்து நிற்கிறாருன்னு நான் சொல்லுவேன். உண்மையிலே பாராட்ட வேண்டியது. ஏன்னா டெக்னிக்கலாகவும் இந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. வாட் இஸ் த டேக் அவேனா, பொதுவாக வந்து இலங்கை தமிழர்கள் அவங்களுடைய வாழ்வியலை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அது வந்து புழிய சோகத்தை தான் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அது தெனாலியிலேருந்து அதுக்கு ஏகப்பட்ட உதாரணங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் முதல் முறையாக அந்த இடத்துலேருந்து ஒரு ஃபேமிலி இந்த ஊரில் வந்து எப்படி அடாப்ட் ஆகிறதுக்கு அவங்க எவ்வளோ பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க, எங்கேயோ நடந்த விஷயத்துக்கு அவங்க எப்படிலாம் வந்து சந்தேகப்படுறாங்க அப்படின்றதுலேருந்து அதை மிக அழகாக அவங்கள வந்து அவங்க பக்கம் நின்ன வகையில் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதில் போகிற போக்கிலே வந்து கதைக்கிறது, அந்த மாதிரியான தமிழ்களை வந்து நாங்கள் பேசுகிறவங்களுக்கு என்னடா பிரச்சனைன்ற மாதிரி கேட்டதும் ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து வடக்கிந்தியனுடைய பாணியில் அதை வந்து கேட்டது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து ரமேஷ் திலக் வந்து திரும்ப வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இன்னும் 2-4 ஷோவில் அந்த, ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு விஷயம் இல்லைன்னு ஆகுவதில்லை, அவனுக்கு பவர் இல்லைன்னு தெரிகிறப்ப ரமேஷ் திலக் போட்டு 2-4 அரைஞ்ச மாதிரி ஒரு சீன் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது வந்து அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. அதே நேரத்தில் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு சோகம் ஒன்று வருதுன்னா அடுத்த செகண்ட் வந்து டக்குனு ஒன்று வந்து என்கேஜிங் பண்ணின திரைக்கதையை தான் இந்த படத்தோட வெற்றியை நான் பார்க்குறேன். உதாரணத்துக்கு எந்த மௌனன்றது என்னது புந்த மௌனம், என்னையே டே என்னடா பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது அதிர்ச்சி. பட் ஆனால் அதை அந்த கலோக்கியெல்லாம் எடுத்துன்னு போன வகையிலையும் சரி பின்னிட்டாங்கன்னே நான் சொல்லுவேங்க. உண்மையிலே மறந்துட்டேன். எல்லாத்தோட ஒரு ஊரே வந்து டைரக்டர் வந்து அந்த கேரக்டர் வந்து பண்ணியிருந்தார். இந்த மாதிரி குடிகாரனா ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருக்கு வந்து பேசுகிறாரு, அவ்வளோ நெகிழ்ச்சி, எமோஷன், எல்லாம் அழுது அதுக்கான ஆர்ஆர்லாம் போட்டு ஷான்ரோலாம் பண்ணி எடிட்டிங்லாம் பண்ணி கேமராலாம் போயிட்டு எல்லாம் அழுறதுக்கு க்ளோஸ்அப்லாம் வச்சு முடிச்சாச்சு. அப்பா என்னப்பா அந்த ஆண்டி பேசுறதுக்கு எல்லாம் ஒன்றை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, ஓம்போட்ட அந்த இடம்லாம் கேட்டெல்லாம் பிளாஸ்ட்டு உமால என்ன சிரிப்பு, தேட்டர்லாம் மறந்து போச்சு. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்து வணங்கான் படத்துக்கெல்லாம் ஒரு 4-5 பேர் தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். ஃபுல் தேட்டர் ஃபுல்லு. ஆனால் படம் வந்து எங்கேயுமே பெருசாக போகல. ஐ மீன் ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கவே இல்லை. எல்லா படத்தையும் வந்து எல்லா இடத்தையும் ரெட்ரோவும் என்னது தொடரும் அந்த படம் இந்த படம் ஏகப்பட்டது எடுத்துக்கிச்சு. இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நாங்கள் வரும் 130 மைல் எடுத்து வந்தோம். ஆனால் ஒர்த்து அந்த மாதிரி சிரிக்க வச்சு வாய்ப்பே இல்லை, அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. சூப்பர் 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 சூப்பர். வாட் இஸ் த கன்க்ளூஷன் அப்படின்னா, அபிஷேக் ஜீவந்த் வந்து முதல் படத்திலே மற்ற விஷயங்கள்லாம் நம்பாமல் எல்லோருமே நல்லவர்கள் அன்பின் பக்கம் நின்று இந்த படத்தை எடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ்பெஷலி குமரவேல் சசிகுமார் காம்பினேஷன், எம்எஸ் பாஸ்கர் சசிகுமார் காம்பினேஷன், இந்த 2 காம்பினேஷனுமே வந்து அவர் வந்து அந்த எமோஷன்ஸும் சரி மனிதர்களுடைய பிஹேவியரையும் சரி
மிக அழகாக படமாக்கின விதத்துலையும் சரி, அதை நம்மளுக்கு காட்சிப்படுத்தி நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண வகையிலும் சரி, திஸ் இஸ் த பெஸ்ட் திங் அப்படின்னு நான் சொல்லுவேன். படத்தில் ரசிக்கத்தக்க விஷயங்கள் நிறையவே இருந்துச்சு. அதில் ரொம்ப முக்கியமாக நான் வந்து சிம்ரனுடைய டான்ஸு சரியான இடத்துல போட்ட விதமாக இருக்கட்டும், அதே நேரத்தில் இலங்கையில் அந்த பொண்ணு வந்து கிஸ்ஸிங்கை கொடுத்துக்கிட்டே ஆடுற இடமா இருக்கட்டும், வேற லெவல் பண்ணி வச்சுருந்தாங்க, மிரட்டி இருந்தானுங்க. செம்ம என்ஜாய் தியேட்டரில் அந்த இடம், அந்த சீன்லாம். அதுவும் முக்கியமாக வந்து அந்த இலங்கையில் அந்த பொண்ணு கல்யாண சீன்லாம் வந்து வேற லெவல். இந்த படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கூடிய மதிப்பெண் வந்து 5க்கு 4, ஹைலி ரெக்கமெண்டட். குடும்பத்தோடு நீங்கள் வந்து படம் பார்க்கலாம். காரணம் என்னென்னா, ரொம்ப நாள் கழிச்சு அடி தடிலாம் இல்லாமல் ராதாமோகன் படம் பார்த்த ஒரு ஃபீலை வந்து இந்த திரைப்படம் கொடுத்ததுன்றதுல மாற்றுக்கிறதே இல்லை. எஸ்பெஷலி குமரவேல் வந்து ஒய்ஃபுக்கு வந்து பர்த்டே விஷயம் சொல்கிற ஒரு சீன் ஒன்று இருக்கும். வாவ் 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 வாவ், உண்மையிலே நெகிழ்ச்சி ஆகிட்டேன் அந்த சீன் வந்து. ஏன்னா எப்பயுமே ஆண்களுக்கு வந்து டேட்ஸ் மறந்து போயிடும். அதுக்கு 2 ஆப்ஷன் வச்சுட்டு இருக்கிறது வந்து செம க்யூட் மூமெண்ட். இந்த மாதிரி படம் ஃபுல்லாக நிறைய க்யூட் மூமெண்ட் நிறைய இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்களோட போய் நீங்கள் வந்து நிச்சயமாக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் போகிற போக்கில் ஒரு வேறொரு நாட்டில் ஒருத்தன் வந்து ஒரு குடும்பத்தோடு இருக்கும்போது அவன் படுற கஷ்டங்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த படமும் போகிற போக்கில் சொல்லியிருக்கு. அது வந்து ப்ரீச் பண்ணாமல் போகிற போக்கில் சொன்ன வகையில் வந்து இயக்குனர் அபிஷன் ஜீவந்த் வந்து ஜெயிச்சிருக்காருன்னு நான் சொல்லுவேன். வாழ்த்துக்கள் அபிஷன் ஜீவந்த், உங்கள் எதிர்கால வாழ்வு சிறக்க எல்லாம் வல்ல இயற்கை துணை நிற்கட்டும். ரொம்ப அற்புதமான படம் எடுத்திருக்கீங்க. இன்னும் நிறைய உயரங்களை அடைய எல்லாம் வல்ல இயற்கை உங்களுக்கு துணை நிற்கட்டும். படம் பார்த்துருப்பீங்க, உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. இவ்வளோ ட்ராலி ஷாட் அந்த மாதிரி ஷாட்லாம் எடுத்து உதவி புரிந்த என்னுடைய மனைவி சுதா சீனிவாசனுக்கு என்னுடைய நன்றி. என் பொண்ணு ஒரு விஷயம் சொன்னா, யாழினி அது என்ன டைட்டில் சொன்னேன், என்னது அது, யாரோ டைட்டில் பேர் சொன்னீங்க, அவங்க தானே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க டைட்டில். ஓகே ஓகே, சப்டைட்டில்ஸ் டிரான்ஸ்லேஷன் பண்ண விஜயலட்சுமிக்கு வந்து என் பொண்ணு தான் வந்து பார்த்துட்டு, ஏன்னா ஃபுல் கிரெடிட்ஸ் பார்த்துட்டு தான் என் பொண்ணு, ஒரு நானும் அது மாதிரி தான், அந்த மாதிரி ஃபுல் கிரெடிட்ஸ் பார்த்துட்டு விஜயலட்சுமி ஆண்டிக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதையும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். வேற என்ன, இந்த திரைப்படம் குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.